வன்னியர் சமுதாயத்தை வசனம் பேசியே வஞ்சிக்காமல் ஸ்டாலின் தியாகத்தில் 1% செய்ய முயற்சியுங்கள் என்று அன்புமணி ராமதாஸுக்கு திமுக முன்னாள் எம்பி தாமரை செல்வன் பதிலளித்திருக்கிறார். தமிழகத்தை சீரழித்ததில் திமுகவுக்கு பங்கில்லையா என்ற தலைப்பில் அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலினுக்கு சரமாரி கேள்வி எழுப்பி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக திமுக முன்னாள் எம்பி தாமரை செல்வன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிர் மூச்சு உள்ளவரை தேர்தலில் பதவிக்கு போட்டியிட மாட்டோம் என்ற குரல் எழுப்பி வன்னியர் சமுதாயத்தை பாமக தலைவர்கள் ஏமாற்றியதாக குற்றம் சாட்டியுள்ளார். வன்னியர் சமுதாயத்துக்காக முதலில் 20% இடஒதுக்கீடும் மத்திய அரசில் கேபினெட் அமைச்சர் பதவியும் பெற்றுத்தந்தவர் கருணாநிதி என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பதவிக்காக எதையும் பேசும் அன்புமணி இந்த சமுதாயத்திற்காக திமுக ஆற்றியுள்ள ஏராளமான பணிகளை கொச்சைப்படுத்தி பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஊழல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகி வரும் அன்புமணி ஊழலை ஒழிப்பேன் என்று பேசுவது விந்தையிலும் விந்தை என்று தாமரை செல்வன் தெரிவித்துள்ளார். வன்னியர் சமுதாயத்தை வசனம் பேசியே வஞ்சிக்காமல் ஸ்டாலினின் தியாகத்தில் 1% செய்ய முயற்சியுங்கள் என்று அன்புமணிக்கு தாமரை செல்வன் வலியுறுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தாமரை செல்வன் திமுகவை பற்றி விமர்சிக்க பாமகவுக்கு எந்த தகுதியும் இல்லை என கூறினார். அவர் ஏதோ வருங்காலத்தில் முதல்வர் ஆயிட்டுன்ற ஜாதி உணர்வை தூண்டி எம்பியான ஒரு காரணத்துக்காக மீண்டும் ஜாதி உணர்வை தூண்டி விட்டு நம்ம முதல்வர் ஆகிவிடலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த மாதிரி ஒரு தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும், மக்கள் மத்தியிலே தன்னை ஒரு தலைவராக நிலைநிறுத்தி காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கடிதத்தை தானாக எழுதியிருப்பாக கூறியிருக்கிறார். அந்த மாதிரி கடிதம் எழுதுவதற்கோ தளபதியை கேள்வி கேட்பதற்கோ அன்புமணிக்கோ அல்லது ராமதாஸ் அவர்களுக்கோ பாட்டாளி மக்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை.